அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிட கலையினை கற்றுக் கொடுத்த எனது ஜோதிட ஆசான் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், இன்றைய பதிவாக நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களா கர்மாவா அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டு வரும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய ஜோதிட வீடியோக்களை பார்த்துட்டு வாங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். தலைப்பில் பார்த்தீங்கன்னா கிரகங்களா கர்மாவான்னு கொடுத்துருப்பேன். ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்ப்பதற்கு 9 கிரகங்கள் பயன்படுகின்றது. அதாவது பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்ட்டு 9 கிரகங்கள் இருக்கின்றன. இந்த 9 கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா இல்லை கர்மா தீர்மானிக்கிறதாங்கிறது தான் நான் இந்த இதில் கேள்வியாகவே வச்சுருப்பேன். இதுக்கு என்னோடய கருத்தை தெரிவிச்சிருக்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய குருமார்களாக இருந்தாலும் சரி, இல்லை யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம், வரவேற்கின்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9 கிரகங்களுமே ஒவ்வொரு கிரகமும் அவங்களுக்கு நட்சத்திரங்கள் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த நட்சத்திரங்கள் இந்தந்த கிரகங்களுக்குன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்படி பிரித்து கொடுக்கும் பொழுதே ஒவ்வொரு நட்சத்திரங்களும் அங்கே ஒவ்வொரு கர்மாவை உள்வாங்கிட்டு தான் வந்திருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களுக்கும் கர்ம பதிவு இருக்குங்கிறது இங்கே ஆணித்தரமாக தெரியுது. எப்படி? அதாவது இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு அப்படின்னு கிரகங்களை பிரித்து கொடுத்துருந்தாலும் இந்த கிரகங்களுக்குன்னு ஒரு ஆதிபத்திய நட்சத்திரங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த நட்சத்திரம் இப்போ கேதுவின் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம்னு கொடுக்குறப்ப அப்படி இருக்கிற வரிசையில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கர்ம பதிவினை பெற்று வந்திருக்கும். அப்படி பார்க்குறப்ப அதுக்கு ஆதிபத்தியம் எடுக்கக்கூடிய கிரகங்களுக்கும் அந்த கர்மாவினுடைய தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ஆணித்தரமாக சொல்ல விரும்பப்படுறேன். அப்படி இருக்கிறப்ப அந்த கிரகங்கள் நம்மளுடைய கர்மாவை நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதா, இல்லை சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, கிரியமான கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறக்கும் பொழுதே 3 விதமான கர்மாவை உள்ள அடங்குது நம்மளுடைய வாழ்க்கையில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீத கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முன்பிறவியில் செய்த கர்மா, அது நல்லது செஞ்சுருந்தாலும் சரி, கெட்டது செஞ்சுருந்தாலும் சரி, அதுக்குண்டான பலனை இந்த பிறவியில் அனுபவிக்க வந்திருக்கோங்கிறது அந்த கர்மாவும். பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருதுன்னா, நம்ம எந்த பரம்பரையில் வந்தோமோ அதில் அந்த முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்களோ அந்த கர்மாவும் இந்த கர்மாவோட சேர்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்வோடு ஒன்றாக கலக்கின்றது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, கிரியமான கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பிறவியில் நம்ம செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அந்த கர்மாவை சேர்ந்தது. அப்போ நம்மளுடைய இந்த பிறப்புக்குள்ளார பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு ஏற்கனவே முன்ஜென்ம கர்மான்னு ஒன்றும் நம்ம முன்னோர்கள் செய்த கர்மான்னு ஒன்றும் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது செய்யக்கூடிய நல்லது கெட்டதுக்கு ஒரு கர்மா தீர்மானிக்குது. அப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையை இந்த நவகோள்கள் தீர்மானிக்குதா இல்லை கர்மா தீர்மானிக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக நவகோள்களின் வழியாக, அதாவது இந்த நவகோள்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த கர்மாவை வைக்கிறதுக்காக நம்ம அந்த கிரகங்களை நியமிச்சிருக்கிறாங்க. மாதிரி தான் ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. இந்தந்த நேரத்தில் நீ இந்த கர்மாவை அவங்களுக்கு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியமிக்கப்பட்ட அதுதான் கிரகங்களை தவிர கிரகங்கள் முழுமையாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. நாம் செய்த கர்மாவின் அடிப்படையிலேயே தான் நல்லது கெட்டது அப்படிங்கிறத தீர்மானித்து கொடுக்கின்றது அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. உங்களுக்கு அதுக்கான விளக்கமும் கொடுக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பதிவை போடுறப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறீங்கன்னா, ஒரே நேரம், ஒரே மணித்துளி, ஒரே நொடியில் 5 குழந்தைகள் பிறக்குது. அப்படி பிறக்கக்கூடிய நான் சொல்கிறது வெவ்வேறு ஏரியாவே கிடையாது, ஒரே ஆஸ்பத்திரியில் சொல்கிறேன். அப்படி பிறக்கும் பொழுது 5 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பிறந்தோடனேயே ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வழியில் பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறப்பயே நகை நட்டு அப்படிங்கிற ஒரு, அதாவது பெரிய ஒரு ஆடம்பரத்தோடு வந்து பார்க்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். இன்னொரு குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய தேவைகளை இது பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இப்படி மாறுபட்ட வாழ்வியலில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகவே அங்கே ஜனனம் எடுக்கின்றது. அப்போ கிரகங்கள் தான் தீர்மானிக்குதுன்னா அங்கே பிறக்கக்கூடிய அந்த 5 குழந்தைகளுடைய கட்டத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாற அமைப்புகள் தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த மாற வாழ்வியல் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய கர்மா தான் அதுக்கு முக்கிய பங்கு வகுக்குது. அதாவது அவர்கள் எப்படி வந்தாங்க, அதாவது அதனால தான் முன்ஜென்ம கர்மா, யாருடைய நம்ம மரபில் வர்றோம், அந்த மரபுக்குண்டான கர்ம பதிவுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே நம்ம வர்றோம். இதை வச்சு தான் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், ஒருவருடைய மனிதனுடைய வாழ்க்கையை மிக அழகாக தீர்மானிக்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப கர்மா அப்படிங்கிறத நம்ம தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ ஜாதகத்தை பார்த்துட்டு ஜோதிடம் பார்த்துட்டு நீங்கள் பரிகாரம் தேடணும் அப்படின்னா அந்த கர்மா எப்படிப்பட்டது, அந்த கர்மாவுடைய வேகம் என்ன, அதன் வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும். ஒழிஞ்சிட்டு வெறும் கிரகங்களின் கட்டங்களை வச்சுக்கிட்டு கிரகம் இந்த இடத்தில் இருக்குது, இதனால் இந்த இதை செய்யலாம் அப்படின்னு நீங்கள் பரிகாரம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரம் பலன் தராது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஜாதகருடைய வம்சாவளி எப்படிப்பட்டது, அந்த வம்சத்தில் எப்படிலாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த கர்மாவுக்குண்டான பரிகாரங்களை செய்யும் பொழுது மட்டுமே அந்த இடத்துல பரிகாரமும் வெற்றி பெறுகிறது, அந்த ஜாதகரும் வெற்றி பெறுகின்றார் அப்படிங்கிறத என்னுடைய ஆய்வில் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால தான் தெளிவாக சொல்கின்றேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஆய்வில் நிறையா பார்த்துருக்கேன், அதனால தான் தெளிவாக இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுகின்றேன். அதனால தான் பார்த்திங்கன்னா வழிபாடுகளில் முதன்மையான வழிபாடாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. எத்தனை தான் வழிபாடுகள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடுங்கிறத நம்ம முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த பெரிய கோயில்களில் நீங்கள் வழிபாடு வைத்தாலும் இந்த குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வழிபாடுகள் பலன் தராது. அதனால் இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை அதிகமாக பின்பற்றுங்க. இந்த பதிவை பார்க்குறவங்க அந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஜோதிடம் என்பது நீங்கள் எங்கே எப்படி இப்போ ஜனனம் எடுத்து வந்திருக்கிறீங்க, எதுக்காக வந்திருக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை தீர்மானிக்க முடியுமே தவிர வெறும் பொதுவாக ஒரு ராசி பலனில் சொல்லக்கூடிய பலன்களை வச்சுக்கிட்டு இது எனக்கு இப்படி நடந்துடும், இந்த பலன் எனக்கு இப்படி பழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அங்கே பலன் தராது. அது ஒரு 20% மட்டுமே உங்களுக்கு பலன் தரும் என்கிறத நான் இந்த பதிவு மூலம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணுன்னா ஆன்லைன் மூலம் மட்டுமே பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.